இது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளுகிற பட்ஜெட் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுகிறார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இந்த 10 ஆண்டுகளை தக்க வைத்துக் கொள்ள அவங்க என்னென்ன ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. மூக அழகிரி கேபினெட் அமைச்சர்ங்கிற முறையில அவர் ஒரு நாள் எழுந்து நின்று பதில் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை என்ன காரணத்துக்காக இன்னைக்கு மன்மோகன் சிங் சகித்து கொண்டு இருந்தார்? அன்னைக்கு கலைஞர் கேட்ட அத்தனை போர்ட்போலியோ விழுந்து விழுந்து கொடுத்தாங்களே, அதெல்லாம் எதுக்காக கொடுத்தாங்க? ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தானே, டிஎம்கேட ஆதரவுக்கு தானே. ஆனால் இன்னைக்கு மன்மோகன் சிங் அடிபணிந்தது போல மோடி அடிபணியவில்லை. சபாநாயகர் தேர்வப்போ நாயுடு சொன்னதை கேட்டு அவங்களுக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா இவர் நிதிஷ்குமார் சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு. சபாநாயகரை கடைசியில யாரு வந்தா? மோடியுடைய சாய்ஸ் தான். கூட்டணி கட்சிகளுக்கு அடிபணிந்தாரா? எதிர்கட்சிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மோடி ஒரு பலவீனமான பிரதமர் அப்படிங்கறத மாதிரி சித்தரிக்கணும் அப்படிங்கறது அவர்களுடைய ஆசை. மோடி எந்த காலமும் யார் காலிலும் விழமாட்டார். அப்படி விழுவதற்கு அவர் ஒன்றும் டாக்டர் மன்மோகன் சிங் கிடையாது. மோடி மோடியாகவே இருப்பார்.